நாங்கெல்லாம் நேத்தே பிறைய பார்த்துட்டோம் பாய். நேத்தே பார்த்துட்டீங்களா? இப்போ நாங்கெல்லாம் நோம்ப நேத்தே வச்சிட்டோம். என்னையா நடக்குது இங்க? ஒருத்தர் பிறைய பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நேத்தே பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நோம்பு வச்சு நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் எதையா நம்ப சொல்றீங்க? என்னப்பா பிற தெரிஞ்சிச்சா? பார்த்துட்டு இருக்கேன் பாய். பிறையே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பாய். இன்ஷால்லா நாளைக்கு ரமலான் ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும் பாய். பள்ளியாசல் மாடியில பிற பார்க்கறதே சந்தோஷம் தான். நீனும் பாரு, நானும் பாக்குறேன் பாய். உங்களுக்காவது பிற தெரியுதா பாய்? நாங்கெல்லாம் நேத்தே பிறைய பார்த்துட்டோம் பாய். நேத்தே பார்த்துட்டீங்களா பாய்? நேத்து பார்த்தது நட்சத்திரமா இருக்கும் பாய். நல்லா கண்ணை கழுவிட்டு பாரு இன்னொரு தடவை. ரஜாக்கு, இந்த உலகத்துல எங்க பிற தெரிஞ்சா நாளைக்கு எனக்கு ரம்ஜான் தான்ப்பா. ஒரே இறைவன் தான், ஒரே சந்திரன் தான், ஒரே சூரியன் தான். அதனால எல்லாத்துக்கும் ஒரே பிறதான்ப்பா. எல்லையில வகுக்கிறது மனுஷன் தானப்பா, இறைவன் இல்ல. அதனால எங்க பிற தெரிஞ்சாலும் நம்மளுக்கு ரம்ஜான் தான்ப்பா. ஓ பாய், நீங்க அந்த குரூப்பா? இன்டர்நேஷனல் குரூப் தான் பாய். நீங்க ரசூலாவே சொல்லியிருக்காருல, பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கன்னு. உங்களுக்கு எவ்வளவுதான் பாய் ஆதாரத்தை நாங்க காட்டுறது? இல்லதீனே, இதுக்கு என் ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்ப நாங்கெல்லாம் நோம்ப நேத்தே வச்சிட்டோம். என்னையா நடக்குது இங்க? ஒருத்தர் பிறைய பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நேத்தே பார்த்துட்டு இருக்காரு, ஒருத்தர் நோம்பு வச்சு நின்றுட்டு இருக்காரு. அப்புறம் எதையா நம்ப சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. இஸ்லாமிய சொந்தங்களே, நான் பிறையை பார்த்து விட்டேன். அதை போய் நான் ஆஜியிடம் சொன்னேன். ஆஜி என்னை நம்பவில்லை, என்னை குழப்பவாதின் என்று விட்டார். மார்க்கத்தில் ஏன் இப்படி குழப்பம் கேட்டு விட்டார். மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டேன். போன வருடம் இப்படிதான் ஒருத்தர் சொன்னார். அவரை போட்டு பேஸ்புக்ல போட்டு கிழிச்சிங்க. என்னையும் இப்படி பண்ணிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னையா நீங்க டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, நீங்க இன்னும் 10 வருஷம் ஹிஜ்ரி கேரது என் கையில இருக்கு. 2035 என்னைக்கு ரமதான் வருது நான் சொல்லட்டுமா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. முதல் இஸ்லாத்தை போய் கத்துக்கிட்டு வாங்க. நம்ம ரசூலாவே சொல்லியிருக்காங்க, பெரிய பார்த்து நோன்பு வைங்க, பெரிய பார்த்து நோன்பு விடுங்கன்னு. போய் நீ போய் மதரசா போய் முதல் கத்துட்டு வந்திருப்பா. 10 வருஷம் நம்ம ஆலிம் கோர்ஸ் படிச்ச மாதிரி தான் பேசுறாரு. எங்க போய் படிச்சீங்க? இது அதெல்லாம் இல்ல, இதான் ரசூலா சொல்லியிருக்காரு. எங்க பிற தெரிஞ்சா நோன்பு வைக்கணுங்க. ஏன்னா உங்க ஊர்ல தெரிஞ்சா மட்டும் தான் வைக்கணும்னு சொல்லலைங்க. உங்க நாட்டில் தெரிஞ்சா மட்டும் வைக்கணும்னு சொல்லுங்க. எங்க தெரிஞ்சா ஒரே பிறதாங்க. இதானே நான் ஆஜிட்ட சொன்னேன். என்னை குழப்பாதேன்னு சொல்லிட்டாப்ல. பள்ளிவாசலுக்கு தொலைவாத இடத்துல நீங்க சண்டை போடுறது கீழே வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு பாய். பிறப்பாக்கு வந்தா பிறைய மட்டும் பாருங்க பாய். என்ன பாய் உங்களுக்கு பிரச்சனை? மாப்பிள்ள வேற ஒன்றும் மாப்பிள்ள, ஆரோக்கியமான விவாதம் வந்துட்டு இருக்கு. அந்த 3 விதமான பிறைகள் இருக்குல்ல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. என்னதான்ப்பா தீர்வு இது? வருஷம் ஆச்சுன்னா இதே ஒரு பிரச்சனையா இருக்கேப்பா. இன்ஸ்டாகிராமையும் பேஸ்புக்கையும் போட்டுக்கிட்டு இதே ஒரு பிரச்சனை சகோதரர்களா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. அதாவது பாய், நம்முடைய சமுதாயத்துல 3 வகையாக பிறையை பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கு. அதுல முதலாவது வகை என்னன்னு சொன்னா, உள்ளூர்ல பிறையை பார்த்தல். இறைத்துவ விசுவாசம் அவங்க சொல்றாங்க, இதை தான் அவங்க ஆதாரமா காட்டுறாங்க. நீங்கள் பிறையை பார்க்கும் போது நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை விடுங்கள். பிறை தெரியவில்லை என்று சொன்னால் 30 நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீதை ஆதாரமாக வைத்து தன்னுடைய ஊர்ல தன்னுடைய நாட்டில் பெற தெரிஞ்சா மட்டும்தான் பார்ப்பாங்க. இதே கேரளால பெற தெரிஞ்சா கூட ஏத்துக்க மாட்டாங்க. இது 1வது வகை. 2வது வகை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல எங்க பிறை தெரிஞ்சாலும் சரி, அதை நான் பிறையை நான் கணக்கிட்டுக்குவேன். ஏன்னா இந்த உலகத்திற்கும் அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரே ஒரு உலகமா தான் படைச்சிருக்கான். ஒரே பூமி தான், ஒரே சந்திரன் தான், ஒரே சூரியன் தான், ஒரே இறைவன் தான். இப்போ உலகத்தில் இருக்க அனைவருக்குமே ஒரே இறைவன் தானே, அதே போல ஒரே சந்திரன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு கூட நாங்க இருந்தோம், ஷவ்வாலுடைய மாசத்தை பிறைய பார்த்துட்டு இருந்தோம். அப்போ மேகமூட்டமா இருந்துச்சு, பிறை தென்படல. அதனால நாங்க என்ன செஞ்சோம், ரமலான் 29 30 பூர்த்தி செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் நோன்பு வைங்கன்னு ரசூலா சொல்லிட்டாங்க. அப்போ காலையுடைய கடைசி பகுதி, அதாவது லுஹருடைய நேரம் வருது. அப்போ ஒரு பயண கூட்டம், ஒரு கிராமவாசி கூட்டம், பயண கூட்டம் வந்துட்டு இருக்கு. அப்ப இறைத்துவ விசுவாசம் சொல்றாங்க, அவங்க யார சொல்லலாம், நாங்க பிறைய பார்த்தோம். அப்ப அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க பிறைய பார்த்தீங்கன்னா, ஆமா நாங்க அல்லாஹ் மீது ஆணையாக நாங்க பிறைய பார்த்தோம்னு சொல்றாங்க. ரசூல் அதை ஏத்துக்கிறாங்க. அவங்க இந்த கிராமவாசி ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க, அவர்கள் பிறைய பார்த்தோம்னு சொல்லிட்டாங்க. அதனால ரசூல்லா நீங்க இந்த ஊர்க்காரரா அந்த ஊர்க்காரலாம் கேட்கல, நீங்கள் பிறைய பார்த்தீங்களா? ரசூல்லா என்ன செய்ய சொன்னாங்க, நோன்பை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க அந்த ஊர்க்காரரா இந்த ஊர்க்காரரா ரசூல்லா கேட்கல, பிறைய நீங்க பார்த்தீங்களா, அப்போ நோன்பை நீங்க விட்டுருங்கன்னு ரசூல்லா சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அடுத்த நாள் பிறநாள் கொண்டாடுறாங்க. இதை அவங்க ஆதாரமா காட்டுறாங்க. அதை எதுக்கு இவங்க ஆதாரமா காட்டுறாங்கன்னா, எல்லையை வகுத்தது மனிதன் தான், இறைவன் கிடையாது. அப்போ உலகத்துல எந்த பிறை தெரிந்தாலும் நம்ம ரமதானை கொண்டாடலாங்கிற ஆதாரத்தை அவங்க கொண்டு வராங்க. இதுலயும் 3வது சில நபர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா, ஹிஜ்ரி காலண்டரை பின்பற்றக்கூடியவங்க. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இன்னும் 10 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பிறையும் கணக்கிட்டு என்ன செய்யலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் அடிப்படையில அல்லாஹ் தனது இறைவேதமான குர்ஆன்ல சொல்றான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகிறது. அதே போல மேலும் அல்லாஹ் சொல்றான், வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் அல்லாஹுடைய கணக்கேட்டில் மாதங்கள் 12 ஆகும். அதுல 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள்னு அல்லாஹ் தனது இறைவேதமான குர்ஆன்ல சொல்றான். அதே போல இறைத்துவ விசுவாசம் என்ன சொல்றாங்கன்னா, நாம் உம்மி சமுதாயமாகவும், அதாவது எழுத தெரியாத சமுதாயமாகவும், நமக்கு விண்ணுடைய கலைகள் பற்றி தெரியாது. அதனால்
இந்த நாட்களுடைய கணக்கு என்பது சில நேரம் 29 இருக்கலாம், சில நேரம் 30 இருக்கலாம் அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஞ்ஞானம் பெருகிருச்சு, எவ்வளவோ விஞ்ஞான கலைகள் வந்துருச்சு. இன்னைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு பிறை எப்படி இருக்கும், நமக்கு 29 30ங்கிறத அறியும் அளவு டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஹிஜ்ரி காலண்டரே பின்பற்றிட்டு போகலாம் அப்படின்னு சில ஒரு கூட்டம் அந்த ஹிஜ்ரி காலண்டரை பின்பற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் 3 பேர் சொல்கிற கருத்தும் சரிமா தானே இருக்குது. இப்போ நாங்கள் எதை தான் பாய் பின்பற்றுறது? பாய் ஒரே குழப்பமா இருக்கே பாய். என்னுடைய கருத்து என்னன்னா பாய், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மஸ்ரூம்ங்கிற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு, நான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றேன். அப்போ என்னது, அரஃபாவுடைய நாள். அரஃபாவுடைய நாள்னால மதினால எல்லாருமே நோன்பு வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, மக்காலேருந்து மதினாவுக்கு போகிறாங்க. அவர் நோன்பு வைக்கலை. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு கோதுமை கஞ்சியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஞ்சி தராங்க. அப்போ மஸ்ரூக் என்ன சொல்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுட்ட, இன்னைக்கு ஏமா நான் நோன்பு வைக்கல, இன்னைக்கு மக்கால பெருநாள் கொண்டாடுவாங்க, ஹஜ்ஜு பெருநாள். ஹஜ்ஜு பெருநாளுக்கு முன்னாடி தான் நம்ம அரஃபாவுடைய நோன்பு வைப்போம், ஓகேவா? அப்போ என்ன செஞ்சுட்டாங்க, ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கும், அந்த பயத்தினால நான் நோன்பை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மஸ்ரூக்கு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்னம்மா சொன்னாங்க, ஹஜ்ஜு பெருநாள் என்று மக்கள் முடிவு செய்யும் நாளே ஹஜ்ஜு பெருநாள் ஆகும், நோன்பு பெருநாள் என்று மக்கள் முடிவு செய்யும் நாளே நோன்பு பெருநாள் ஆகும்னு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன விளங்கிக்கணும்னா, இப்ப இஸ்லாமிய நாடுகளை பொறுத்தளவு அந்த அமீர் அதாவது அந்த அரசர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி அவங்க செயல்படுவாங்க, ரைட்டா? அவர்கள் இன்டர்நேஷனல் பிறையா இருக்கலாம், ஹிஜ்ரியா இருக்கலாம், அந்த அரசர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி செயல்படணும். அதே போல நம்ம ஊருக்கு ஹாஜி தான் அமீரா இருக்காரு, அவர் சொல்றதான் மக்கள் அதிகமா கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப மக்களுடைய முடிவு, மக்கள் எப்போ ரமதான்னு சொல்றாங்களோ, மக்கள் எப்போ ஹஜ்ஜி பெருநாள் சொல்றாங்களோ அதை நம்ம ஏத்துட்டு போறது சிறந்ததா இருக்கும். இல்லைன்னு சொன்னா நம்முடைய இதுலயே யாரையாவது ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர் என்ன செய்யணும், அவர் முடிவுகளை தரணும். அது மாதிரி இருந்தாலும் சிறந்ததா இருக்கும். மக்கள் எல்லாருமே சேர்ந்து ரமலான்னு சொன்னாங்கன்னா அது ரமலான், மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஹஜ்ஜு பெருநாள்னு சொன்னாங்கன்னா அது ஹஜ்ஜு பெருநாள். இது என்னுடைய கருத்துக்களை யாரும் குழப்பிக்கலாம் தேவையில்லை பாய். இது அக்கீதாவுடைய சட்டம் கிடையாது, இது சாதாரண ஒரு மசாயில் சட்டம் தான். இதுல ஒரு தவறான கருத்தை ஒருத்தர் எடுத்தா கூட இதுல குற்றம் பிடிக்கலாம் மாட்டாரு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விஷயத்தை தீர்ப்பு வழங்குவதற்காக ஆய்வு செய்து முயற்சி செய்து அவர் சரியான கருத்தை வழங்கினார்னு சொன்னா, சரியான தீர்ப்பை சொன்னாருன்னா அவருக்கு 2 கூலிகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல அவர் ஆய்வு செய்து முயற்சி செய்து ஒரு தவறான கருத்தை சொல்லிட்டாங்கன்னா ஆய்வு செய்ததின் அடிப்படையில் அவருக்கு 1 கூலின்னு சொல்றாங்க. இது சாதாரண ஒரு மசாயில் சட்டம். அதே போலதான் 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தா இது எல்லாமே மசாயில் சட்டம். உங்களுக்கு ஹதீது கிடைக்குதான், நீங்கள் செயல்படுத்துங்க, அவ்வளவுதான். இதை ஏன் நீங்க பெருசா எடுத்துக்கணும்லாம் தேவையே கிடையாது. அதே போல இந்த பிறை விஷயத்துல மற்றவங்களை பார்த்து நேற்று நோன்பு வச்சவங்களும் இன்னைக்கு நோன்பு வைக்கிறவங்களும் பார்த்து இழிவா கருதாதீங்க, காஃபிர்னு சொல்லாதீங்க, ஃபத்வா கொடுக்காதீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்க. போன வருஷம் ரமலான்ல ஒரு மனுஷன் பிறைய பார்த்தாருன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக போட்டு அவர் இப்படி இவர் இப்படின்னு சொல்லிட்டு அவரை தப்பான செய்திகளை பரப்புறதும் இது பண்றதும் அப்படிலாம் செய்யாதீங்க. பிறையை பார்த்தான்னு சொன்னார்னா அதுக்கு முதல்ல பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொன்னார்னா நம்ம நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கூட செய்யாம அவர் இப்படியா இவர் அப்படியா அதெல்லாம் பேசாதீங்க.